நேசிப்பாயா, யுவன் சங்கர் ராஜா, விஷ்ணுவர்தன் இவங்களுடைய காம்போவோட படம் வந்திருக்கு. ஆக்சுவலா தீயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் அப்படி இல்ல. விஷ்ணுவர்தன் அவர்கள் இன்னமும் பெட்டரா மேக் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த லவ் ஸ்டோரி தியா அண்ட் அர்ஜுன் அவங்களுடைய போர்ஷன கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே தூக்கி வெளிய வச்சிருந்தா கூட நமக்கு பெருசா எந்த ஒரு லேக்கும் தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறமா தான் கதையே ஆரம்பிக்கிறாங்க. கதைக்குள்ளே போறாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ படத்துல பெரிய ஃபால் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பல இடங்கள்ல நம்மளால கதைய கெஸ் பண்ண முடியுது. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் அந்த ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மத்தபடி வேற எதுவும் பெருசா ஃபயரா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இத தாண்டி ஆகாஷ் முரளி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு பல இடங்கள்ல அதர்வாவையும், முரளி அவர்களையுமே ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. அவருடைய யூனிக்கான ஸ்டைல்ல அவர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் தென் இந்த படத்துக்கு பில்லரா நின்னு இருக்கிறது 2 பேர். ஒண்ணு யுவன் சங்கர் ராஜா, இன்னொன்னு விஷுவல். ஸோ இவங்க 2 பேரும் தான் நம்மள படம் பார்க்க வைக்கிறதுக்கு 2 1/2 மணி நேரம் பயங்கரமா உழைச்சிருக்காங்க. அத தாண்டி உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க.